அண்மை செய்தி. நாகை மாவட்டத்தில் சுனாமி குடியிருப்பு மேற்கூரை விழுந்து குழந்தை பலியாகி உள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கந்த பழனிவேல் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கந்த பழனிவேல், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. கடந்த 2004 டிசம்பர் 26 ஏற்பட்ட சுனாமி பேரலையால் நாகை மாவட்டம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்தது. சுமார் 6065 பேர் உயிரிழந்த நிலையில் பலாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்விடங்களையும் வாழ்வாதாரத்தையும் இழந்தனர். அவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசின் மீட்பு மற்றும் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தொண்டு நிறுவனங்கள் மூலம் சுமார் 25,000க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வீடுகளில் மக்கள் வசித்து வந்தனர். அவ்வாறு கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகளில் பல்வேறு குறைபாடுகள் குறித்து பொதுமக்கள் அவ்வப்போது மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசின் கவனத்திலும் கொண்டு சென்றனர். குறிப்பாக மழை வெள்ள காலங்களில் தண்ணீர் தேங்குவது, மேற்கூரை தரமற்று இடிந்து விழும் நிலையில் உள்ளது குறித்து பல்வேறு முறை கோரிக்கைகள் வந்த வண்ணமே இருந்து வந்தது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் நாகை அடுத்த செல்லூர் பகுதியில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் விஜயகாந்த் மற்றும் பாண்டிமீனா தம்பதியினர் வசித்து வந்தனர். இவர்களது 2 வயது குழந்தை யாசிந்த் ராம் என்ற குழந்தை உள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு 12 மணி அளவில் விஜயகாந்த் தனது குடும்பத்தினருடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென வீட்டின் மேல் உள்ள காங்கிரீட் மேற்கூரை இடிந்து விழுந்துள்ளது. இதில் விஜயகாந்த், பாண்டிமீனா மற்றும் அவர்களது குழந்தை யாசிந்த் ராம் ஆகிய 3 பேரும் படுகாயமடைந்தனர். உடனடியாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மூவரையும் மீட்டு சிகிச்சைக்காக ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மருத்துவர்கள் குழந்தையை பரிசோதித்த போது வரும் வழியிலேயே யாசிந்த் ராம் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதில் விஜயகாந்திற்கும் பாண்டிமீனாவிற்கும் கையில் காயம் ஏற்பட்டுள்ளது. வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து குழந்தை உயிரிழந்த சம்பவம் செல்லூர் பகுதி மட்டுமல்லாமல் சுனாமி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி கந்த பழனிவேல்.